ரெட்டை எல்லாம் அவ்வளவு வாங்கினது இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா திரு பொங்கலூர் மணிகண்டன்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆண்டிப்பட்டியில அதிமுக கோட்டையில கண்ணை மூடிட்டு இலைக்கு வாக்களிக்கிற தொகுதியில 8, 9, 10ங்கிறாரு. உங்களுக்கு கவலை அளிக்கலையா? அது ஒரு நோட்டபிள் பாயிண்ட் இல்லையா? அதிமுக இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுங்கிறதுக்கு ஒருமான சொத்துக்கு ஒரு சோறு பதமா பார்க்கலையா? திரு புகழேந்தி சம்திங் ஹரி சார், சமீப காலமாக அதாவது அதிமுக பற்றியும் எடப்பாடியார் பற்றியும் இந்த கூட்டணி குறித்த வதந்திகளை சில விசமிகள் வேண்டும் என்றே பார்க்கிறாங்க. அதாவது அதிமுக தவறு விட்டுவிட்டது, பாஜக இணைந்தால் 30 தொகுதி வெற்றி பெற்றிருக்கலாம். இது அதிமுக இருந்து அதிமுக நிர்வாகிகளே பரப்புறாங்க. ஒவ்வொரு அவர் சொன்னது வேற விதமா சொல்லிக்காங்க, அது வேற. பொதுவாகவே அதாவது இதுவரை ஓபிஎஸ் எடுத்துங்க, அம்மா அவர்கள் தலைமையில் இயங்கியவன் நான், அம்மாவுடைய பெயரை சொல்லி வாக்கு கேட்டேன், ஓட்டு போட சொன்னாரா? எனக்காக 24 மணி நேரம், தேர்தலே 10 மணி நேரம் டைம் முடிய போது 24 மணி நேரம் பணியாற்றி வாக்கு வாங்கி கொடுத்தாலும் சொல்லி அண்ணாமலை பாராட்டுற ஓபிஎஸ் எப்படி அதிமுக ஏற்றுவாங்க? இவரெல்லாம் அதிமுக இருந்து கொண்டு எப்படி நீங்க அதிமுக உயர்த்தாங்க வச்சு பாருங்க. இவர்களுக்கு பதவி வேண்டும் என்பதை தாண்டி எதுவுமே இல்லைங்க. அதாவது 3 ஆண்டுகளாக அதிமுக பட்ட கஷ்டமும் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க சார். ஒவ்வொரு நாளும் தூங்க முடியாத இரவுகளை அதிமுக உருவாக்கியது யாருன்னு சொல்லுங்க, நாட்டுக்கே தெரியுங்க. அவர்களால் அதிமுக இவ்வளவு சின்னாபண்ணப்பட்டும் கூட 1 கோடி வாக்குகளை பெற்று தலைவரமா நிக்குது சார். நீங்க ஆண்டுபட்டியில் குறைவு, கோயில்பட்டியில் குறைவு சொல்லாதீங்க. அதாவது வாக்குகளை ஒவ்வொரு பக்கம் பாருங்க. பல தேர்தலில் எப்படி பார்த்தாலும் 21% ரொம்ப கம்மியா படலையா உங்களுக்கு சார்? இதுதாங்க போன தேர்தலில் மிக மோசமான தோல்வி. திண்டுக்கல்ல 5.5 லட்சம் வாக்குகள் தோல்வி. இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு கரூர்ல 4 லட்சம் தோல்வி, தமிழ் தோல்வி. இன்னைக்கு பாருங்க திமுக 6 தேர்தல் போச்சு சார். 2014 மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. இது ஏன் மறுக்கிறீங்க? ஏன் மாற்ற முயற்சிக்கிறீங்க? எந்த கட்சி தோங்க அம்மா பெண்ணாவது டெபாசிட் இழக்கலையா? 97 அம்மாவுக்கு வந்து டெபாசிட் தொகுதி போறியா? உடனே அம்மா இணையா எம்ஜிஆர் இணையா சொல்லுங்க. அது அல்ல, எடப்பாடியார் அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்கிறார். அந்த பணி அண்ணாமலை முதல்ல நல்ல அவர் பொங்கல் சொன்னா சார் 10 மணியோட தேர்தல் பணியே முடியுது. எப்படி உழைப்பாரு சார்? யுக்தி வகுப்புகள் தான் டைம் இருக்கு சார். பிரச்சாரம் தான் சார் பண்ணக்கூடாது. அவர் வேலை பார்த்ததே வேலை பார்த்தா சொன்னா நீங்க பொங்குறீங்க. 24 நேரத்துல நீங்க சொல்லுங்க, மீது தூங்காம என்ன பண்ணீங்க? என்ன வேலை செஞ்சீங்க? அதிமுக வீடு வீடா என்ன பண்ணீங்க? உண்மையை சொன்னா அதிமுகவை 2024 பிறகு அழிப்பேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப அழிப்பேன்னு சொன்னார் கண்டுக்காம இதை வாழ வைப்பதற்காக உழைத்தவரை சேர்த்துக்கணும் கேக்குறீங்களே. அவருடைய கட்சிக்காக சொன்னாருங்க. முதல்ல அண்ணனுடைய பேட்டியை படிச்சுட்டு பேச சொல்லுங்க. அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதற்காக அண்ணாமலை இரவு பகலும் உழைத்தாரு சொல்லி உடன்பாடு உண்டா? ஏங்க அதே அண்ணாமலையை கூப்பிட்டு வச்சு சால்வ போடலையா? அதே அண்ணாமலை மோடி பக்கத்துல போய் மாலை போடலையா? அதாவது பொங்கலூர் மணிகண்டன் சுட்டி காட்டுறாரு, 24 மணி நேரமும் அண்ணாமலை எலெக்ஷன் உழைச்சாருன்னா அண்ணாமலைக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாரு. அது சரியா? அதுதான் அதிமுகவுக்கு செய்யற விசுவாசமான்னு கேட்கிறாரு. அவர் தான் நீட்டா சொல்லிட்டார் சார். அதிமுகன்ற ஒரு கட்சி கிடையாது, அது 3வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அடுத்த பதில் என்ன வருது? நீங்க சொன்ன மாதிரி வேலுமணிட்டு இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருந்தா 35 இடத்துல ஜெயிப்போங்கிறாரு. அப்ப இவர் எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்க மாட்டேன்றாரு. அதனால ஆகவே இதை தான் சார் சொல்றோம். இப்ப ஏன் தோத்தோன்றதுக்கு இது வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி உண்டா? உட்கார்ந்து பேசுறதுக்கு உண்டா? அதை பேசி சரி பண்ண உண்டா? கட்சிக்காரங்க பேசுவாங்க. அவ யார்கிட்டயாவது கட்சிக்காரங்க பேசுவாங்க. கட்சிக்காரங்க பேசிட்டு நான் என்ன சொல்றாரு நான் என்ன சொல்றேன், ஒன்றும் கெட்டு போகலை இப்போ நாட்டில். அதாவது அவருடைய கட்சி அண்ணாமலை அவர் பேசுறார், அவர் முதலமைச்சர் ஆகணுன்றாரு. அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரணும் 2026 சொல்றாரு. அது அவரோட கட்சி, அவரோட நிலைப்பாடு. அவர் என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். ஓபிஎஸ் அவரை பாராட்டுறாரு, அது சரியா? அதான் நீங்க கேட்டதுதான் சரி. அவருடைய ஏளனத்திற்கும் அவருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஏன் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இல்ல? அதை யோசனை பண்ணும்ல. ஏன் பேசுறாரு? அதிமுக கீழறங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் போகுது. ஒண்ணு சொல்றது புகழேந்தி பொய்யா நிஜமான்ற வேணா அனுப்புறேன், டீட்டெயிலாக அனுப்புறேன். ஆகவே எல்லாருக்கும் ஃபீலிங், நீங்க எங்க யாரை எடுத்துக்கோங்க, அவர்கிட்ட இருக்க தொண்டர்களே எடுத்துக்கோங்க,
ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துருக்காங்க தமிழ்நாட்டுல. அதுக்குதான் ஒரு ஒருங்கிணைப்பு வேணும், கோஆர்டினேஷன் வேணும்னு சொல்றோம். ரெண்டு தரப்புல இருக்கவங்களும் ஏமாந்துருக்காங்க இல்ல? ஆமாமா, நிச்சயமாங்க. பாவம், அவன் அதிமுக வானோங்கி பறக்கின்ற அவளுக்கு கொடியேந்திய தொண்டனாக இருந்தா, உண்மையான ஏடிஎம்கே காரணம் இருந்தா நொந்து போய் தான் இருப்பாங்க. இருக்கும் தானே, நொந்து போயிருக்கிறதுனால தானே அண்ணா ஒருங்கிணைச்சு வாங்க, ஒருங்கிணைப்போம் அவங்க இறங்கி இருக்கிறாங்க. உங்களால முடியல சார். அதாவது நான் இவங்க இப்போ நீங்க இதை வந்து இந்த டாபிக் போய் இழுத்தோம்னா நம்ம வேற மாதிரி போயிடும். அவசரப்பட்டாங்க. அண்ணன் வந்து ஒரு தேர்தல் முடிவுகள் முடித்துக்கிட்டு பிரதமரோட இதுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் பயணிச்சு இந்த பிரச்சனையில் நம்ம இது இருக்கும்போது எல்லாரையும் கலந்து ஆலோசிக்காமல் இவங்க ஒரு 3 பேர் சேர்ந்து தனிப்பட்ட முறையில், அது கேசி பழனிசாமிலாம் அவர் தனிப்பட்ட முறையில் இருக்கிறாரு, இவங்க எடுத்த முடிவுகள் அவசரப்பட்டதுனால அங்கே வெடிக்க வேண்டியது வெடிக்காமல் நிப்பாட்டி விட்டது இவங்களால. அப்படியா? அங்க ஒழுங்கா வெடிச்சிருக்கோம், அங்க வெடிச்சிருக்கோம். இவங்க அவசரப்பட்ட அந்த பேட்டி கொடுத்ததுனாலயும் ஓபிஎஸ் கிட்ட ஆளு சொல்லிட்டாங்க. சிந்திக்க தொடங்கினாங்க. அதை நான் பேச விரும்பல. அது டாபிக்கும் இல்ல. அது ரிலேட்டட் டாபிக். நீங்க என்ன டாபிக் தந்தீங்களோ அதை பேசி. இல்ல, ரிலேட்டட் டாபிக் தானே இது. You don't want to respect your decision. No, say ஓகே. நான் என்ன சொல்றேன், அது என்னுடைய விருப்பம், அது உங்க விருப்பம், அது நம்ம தனிப்பட்ட விருப்பம். ரெஸ்பாண்ட் பண்றது பண்ணாத உங்க விருப்பம். நீங்க என்னுடைய சொந்த விஷயம். அண்ணா ஓ பன்னீர்செல்வம் வந்து அழைக்கிறாருன்னா அவருடைய சொந்த விஷயம். நான் வேண்டாம்னா விலகி நான் போய்கிட்டு இருக்கேன், அது என்னோட சொந்த விஷயம். ஆகவே நீங்க போனீங்க. நாங்க வச்சிருக்க உரிமை மீட்பு குழு தலைமையில தான் என்னை ஏன் கட்சி விட்டு எடுத்துட்டாங்க, என்னை ஏன் கட்சியில சேர்த்தாங்க, இப்படி எல்லாம் பேச முடியாது. அது அவர் இஷ்டம் எடுக்கிறாரு, அவர் இஷ்டம் சேர்க்கிறாரு, சேர்ந்துக்கிறார் ஒருத்தர். தட் இஸ் டிஃபரெண்ட். நீங்க இங்க விஷயத்துக்கு வாங்க. ஒருங்கிணைப்பு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க. ஒருங்கிணைப்பு நிச்சயமா நடக்கும், நல்லபடியா போயிட்டு இருக்கு. டெஃபினெட்லி we will succeed the matter. எப்படின்னு அடுத்த ரவுண்ட்ல நான் கேட்கிறேன். திரு ரமேஷ் சேதுராமன்ட்டியும் திரு ரவிச்சந்திரன்ட்டியும் வரவே இல்லை. I have to come to you. திரு ரமேஷ், இது வந்து அதிமுக தரப்புல அங்க வந்து எப்படி தலைமை வந்து கூட்டணி எல்லாம் இல்ல, நம்ம போற பாதை சரி அப்படின்னு நினைக்குதோ அதே எண்ணம் தான் தமிழ்நாடு பாஜக தலைமைக்கும் இருக்கு அப்படின்னு. இதே பயணம் தொடர்ந்து 2 பேருமே அவங்க இயக்கத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. ஸோ இணையும் போது அதோட ஐடென்டிட்டி மாறி போயிடுது, அதில் ஒரு குழப்பம் வந்துடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பாதை தான் பை இண்டிகேஷன்ஸ் ஃப்ரம் நவ் இந்த பாதையில தான் 2 பேரும் தனியா பயணிக்க போறாங்கன்னு. அது 2026 யாருக்கு பயனளிக்கும்? இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இன்னும் 23 மாசம் இருக்கு. ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது 23 மாசத்துக்கு முன்னாடியே கட்டியம் கூறுவது எப்படி சரியாக? என்ன விஷயம் இதுல நம்ம முக்கியமான விஷயத்த பரிசீலனை பண்ணணும்ங்கிறது இந்த எலெக்ஷன்ல பாஜகவிற்கு இது ஒரு முக்கியமான தேர்தலா இருந்தது. அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன் இது ரொம்ப முக்கியமான தேர்தல், ஏன் கூட்டணிகளை வந்து இந்த சமயத்துல வந்து அனுசரணையா போயிருக்கணும் அப்படிங்கிறது. மாநில தேர்தல், அதாவது சட்டசபை தேர்தல் என்பது வேறு, பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறுங்கிறது தான் தெளிவான நிலைப்பாடு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த கூட்டணியாக நின்று தமிழகத்துல ஒரு 20 சீட்டே வந்திருந்தா கூட, நான் அதிகமாக சீட்டு வந்திருக்கும் கூட்டணியா இருந்திருந்தாங்க, ஒரு 20 சீட்டு வந்திருந்தா கூட அது இந்த என்டிஏ கூட்டணிக்கு எந்தவித பலத்தை கொடுத்திருக்கும். நம்ம 20 வருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? 19 கூட்டணி வச்சாங்க, 0 வந்துச்சு. நம்ம அப்படி நினைக்கிறோம், அப்படி கிடையாது. ஏன்னா பல பேருக்கு அந்த கூட்டணி மேலேயே நம்பிக்கை இல்லாததால், ஏன்னா கூட்டணிங்கிறது வந்து கூட்டணி அதாவது பல விஷயங்கள் இருக்கு, லேயர்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ்னு சொல்றோம். ஒண்ணு வந்து இந்த கொள்கை ரீதியாகவும் நான் இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பேன், இல்லைன்னா நான் வந்து தொடர்ந்து இந்த கட்சி இந்த சின்னத்துக்கு தான் தொடர்ந்து நான் வந்து காலம் காலமாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறேன், இப்படி ஒரு லாயல் ஓட்டர்ஸ். அடுத்தது என்னன்னு பார்த்தா எனக்கு ஆன்டி இன்கம்பென்ட் வாக்கு இருக்கு, அதை நான் வாக்களிப்பேன். இது போக என்னென்ன வாக்காளர்கள் இருக்காங்கன்னு பார்த்தாக்க அன்றைய அந்த பர்டிகுலர் இதுல சிச்சுவேஷன்ல என்ன அதுக்கேற்ற நான் வாக்களிப்பேன். இல்லையா எனக்கு பணம் கொடுத்தாங்களா நான் வாக்களிப்பேன், இல்லையா எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த கட்சிக்கு நான் வாக்களிப்பேன். விஷயத்துக்கு வாங்க. இப்படி எல்லாம் இப்படி இருக்கும்போது எந்த கட்சி ஜெயிக்கும், அதாவது என்னன்னா சைக்கலாஜிக்கலி அது வந்து ஸ்புல்லிங் தட் போட். அப்போ இந்த 2 கட்சிகளும் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வைஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு டஃப் ஃபைட் இருக்குங்கிற நிலைமை. அகைன் நான் திரும்ப there is nothing right, nothing wrong. ஆனா நான் கடந்த
ஒரு வருடமாக நான் இந்த எலெக்ஷனை பத்தியும் அதிமுகவோட நிலைப்பாடு பத்தியும் கேட்கும் போது நான் ஒரே விஷயம் சொன்னேன். கடந்த முறை ஒரே ஒரு ஓட்டு தான் ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. நான் சொல்றேன் 2019 ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அதனால என்ன குறைஞ்சு போச்சு அவங்களுக்கு அப்படிங்கறத எடப்பாடி அவர்களின் நிலைப்பாடு. அதுக்கு பதிலா 0வே வாங்கினா கூட பிரச்சனை இல்லை, கட்சி என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு கம்ப்ளீட்டா, நான் தான் அதற்கு ஒற்றை தலைமை அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறதுக்காக அவர் இதை செய்வார். அவருடைய இலக்கு 2026 முன்னாடியே நான் சொன்னேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.